மாசு இல்லா உலகம். ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார். அவரது கைகளில் ஓர் அழைப்பிதழ் இருந்தது. அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களின் முகத்தில் பளிச்சிட்டது. மெல்ல எழுந்த முகிலன், அது என்ன அழைப்பிதழ் ஐயா என்று கேட்டான். மாணவர்களே, பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நமது மாவட்டத்தில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது. உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம். சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு. நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றார் ஆசிரியர். கையில் உள்ள அழைப்பிதழை முகிலனிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார். முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் மாணவர்கள் கேட்டனர். நாம் என்னென்ன உருவாக்கலாம் என்று சிந்திக்கத் தொடங்கினர். அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர், வழக்கம் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள். பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள். அதையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார். நாள்கள் நகர்ந்தன. அறிவியல் விழா நாளன்று வகுப்பறையில் மாணவர்கள் கூடியிருந்தனர். திரையில் அறிவியல் விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. விழா அரங்கின் வாசலில் நெடுதியர்ந்து நின்றது ஓர் உருவம். மின்னணுக் கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது. அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது. தோள்பட்டையில் ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது. அவ்வுருவம் பேசத் தொடங்கியது. அன்புக்குரியவர்களே, நான் யாரென்று தெரிகிறதா? நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருள்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன்தான் நான். நீர், நிலம், காற்று, ஒலி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவையெல்லாம் உங்களுக்கு மிகுந்த தீங்கை தருகின்றன. அவற்றுக்கு சற்றும் குறையாத பாதிப்புகள் மின்னணுக் கழிவுகளால் ஏற்படுகின்றன. இதை நீங்கள் அறிவீர்களா? உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணுக் கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன. எனவே, மின்னணுப் பொருள்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள். கண்ட இடங்களில் தூக்கி எறியாதீர்கள். முறையாக அப்புறப்படுத்துங்கள். மாசில்லாத உலகம் படைப்போம். மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று பேசி முடித்தது அவ்வுருவம். அரங்கினுள் இருந்த அனைவரும் வியந்து கைதட்டினர். கணினித் திரையில் பார்த்துக் கொண்டிருந்த மாணவர்களும் கைதட்டினர். அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது இந்த படைப்புக்கே கிடைத்தது. திரையில் நிகழ்ச்சி முடிந்தது. அப்படைப்பு நம் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்டது என்று தலைமை ஆசிரியர் பெருமையுடன் கூறினார். அனைவரும் எழுந்து நின்று கைதட்டினர். விழிப்புணர்வை ஊட்டும் புதிய படைப்பை உருவாக்கிய மாணவர்களையும் வழிகாட்டிய ஆசிரியரையும் அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர்.